அவரை ஆராதிப்பேன். மங்கள கீதங்கள் முழங்கிடுமே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பேன். மங்கள கீதங்கள் முழங்கிடுமே. அவரே தேவன் என்றறிவே. அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவேன். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். இவருடைய கருத்துக்களோடு இணைந்து நாம் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஹேமாவதி, விக்டர், குமார், ஜெயசீலன் குடும்பத்தினர், பமீலா, பீட்டர், மரியா லூட்டு, ஜெயா தாமஸ் குடும்பம் ஆகியோர் திருப்பலியை இறைவனுக்கு நன்றி ரீதியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஃபார் குட் ஹெல்த் கில்பர்ட் மோகன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறு இளையோர் இளம் பெண்களுக்காக நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். முதலில் இந்த இளையோர் இளம் பெண்கள் இந்த திருப்பலிக்கு வரவும் தங்களுடைய இளமையில் இறைவனை தேட நல்ல ஒரு அற்புதமான அந்த இளமை காலத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த குறிப்பாக பங்குள்ள அனைத்து இளையோர்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து வேண்டும். தொடர்ந்து திருப்பலியானது ஆண்மலை பாட்ரிக்காக அம்ப்ரோஸ், ஆரோக்கியமேரி, அகஸ்டின், பாபு, மனோ, மோகன், வேதமுத்து, ஜெவமாலை மேரி, பீட்டர் மெச்சாடோ, ஜெசிதா வாஸ், பிலோமினாமால், செபாஸ்டின் ஆகியோருடைய ஆண்மலை பாட்ரிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலி என்பது ஒரு அழகான அழைப்பு. அந்த அழைப்பை கொடுப்பது ஆண்டவர் தான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இன்விடேஷன் ஃப்ரம் ஆர் மாஸ்டர் ஜீசஸ். இல்லையா? கடவுள் கொடுக்கின்ற அழகான அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய த ரெஸ்பாண்ட். இல்லையா? ஆம் ஆண்டவரே, ஐம் ஜஸ்ட் ஹியர், நான் உங்களுடைய சன்னிதானத்தில் வருகிறேன், உங்களுடைய அருளையும் ஆசீர்வாதம் தாரும் என்று சொல்லி ஆண்டவன் சன்னிதானத்தில் கடவுள் செய்கின்ற செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க திருப்பலியில் வேண்டுவோம். கரங்களுக்கு வைப்போம், செபிப்போம். ஆண்டவன் சன்னிதானத்தில் அவருக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், செய்யக்கூடாததை செய்ததற்காகவும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியும் உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆசியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்னாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நீதியின் இறைவாக்கினர் என்றும் மனித தன்மையை மறந்து சமய வழிபாடுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் எதிராக இறைவனின் குரலாக ஒலித்தவர், என்றும் அதிகமான வரிச்சுமைகளை மக்கள் மேல் சுமந்தும் அரசியல் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் உண்மையை உரத்த குரலில் பேசியவர் என்றும் போற்றப்படுகின்ற இறைவாக்கினர் ஆமோஸின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆமோஸ் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோவின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113. ஆண்டவரின் ஊழியர்களே. பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. தம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, நம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 1 முதல் 8 வரை. எல்லா மனிதர்களும் மீட்பு பெற வேண்டும். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதையே ஆண்டவர் பெரிதும் விரும்புகிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெறும் பொருட்டு ஆண்டவர் தன்னையே முழுவதுமாக தந்தது போல நாமும் ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்து வேண்டுதல் செய்து நன்றி கூறி இறை உறவை வளர்த்திடுவோம். நம்மில் கோபம் சுயநலம் சிறிதுமின்றி தூய உள்ளத்தினராய் வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார்.
குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பானாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரு. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ கடன் சீட்டு உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடி கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பர். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றில் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இதமான ஒரு சூழல், பதமான ஒரு நேரம், ஒரு ஒரு குளிர்ந்த ஒரு அற்புதமான ஒரு சூழலில் மனசு குளிர ஆண்டவருடைய அருள் ஆசி நாம் பெற அற்புதமான இந்த திருப்பலி. ஒவ்வொரு வாரமும் ஒரு மகிழ்வு, ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆற்றல், ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பலி என்பது ஒரு மிகப்பெரிய பலம், சக்தி, ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம், ஒரு புதிய தெம்பு, ஒரு முனைப்பு, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய ஆற்றல் சிந்தனைகள் எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம், பொழுதுதான் இந்த அற்புதமான திருப்பலி. ஒரு வாரம் திருப்பலி இல்லை என்றால் you all will agree with me that we feel emptiness or vacuum. இல்லையா, ஒரு வெற்றிடத்தை, வெறுமையை நாம் உணர முடியும். ஒரு வாரம் ஞாயிறு திருப்பலிக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம், உண்மைதான். அப்படி என்றால் ஏதோ ஒரு அற்புதமான அபாரமான ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலும் ஒரு ஆசீர்வாதம் கல்வாரி பலியில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். That's why I said it, the mass is an invitation from God. It's an invitation from Jesus, not from me. Maybe I am an instrument, அவ்வளோதான். நான் ஒரு சாதாரண கருவி. நம்ம எல்லோரும் இந்த அழைப்பு ஆண்டவர் இயேசு தான் கொடுக்கிறார். இயேசு கொடுத்த அழைப்புக்கு நாம் எல்லோரும் எஸ் என்று சொல்லி திருப்பலியில் பங்கெடுப்பதும் வருவதும் போவதுமாக அற்புதமான இந்த நேரத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். இறை வார்த்தை நமக்கு ஒரு வாழ்வியல் தொடர்புடைய என்ன ஒரு செய்தியை, அதான் சொன்னாலே, நீங்கள் வெறுங்கையாய் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்பாமல் பல ஆசீர்வாதங்களும் அனுப்புகிறார். அதில் இறை வார்த்தை நம்முடைய வாழ்வியல் தொடர்புக்கு இறைவன் உணர்த்துகிறார் அல்லது ஈடுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு முனிவர் ஒரு காட்டில் நோன்பு இருந்து தவம் இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். ஒரு ஆத்தங்கரையில் குளித்துவிட்டு வருகின்ற பொழுது ஒரு வைரக்கல், விலை உயர்ந்த வைரக்கல் பார்க்கிறார். அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடிசைக்கு வந்து வைக்கிறார். சில வாரங்கள் கழித்து ஒரு மனிதர் வருகிறார். அவர் வருகை தந்து அந்த வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிற துறவி இடத்தில் அந்த வைரக்கல் பார்க்கிறார். உடனே அந்த மனிதர், இந்த வைரக்கல்லை எனக்கு கொடுப்பீங்களா? உடனே துறவி எடுத்து கொடுத்து விடுகிறார். அதை வாங்கி கொண்டு வரும் வழியில் இவர் மனசுக்குள்ளாக சொல்லுகிறார், சரியான பைத்தியக்காரன், இந்த வைரக்கல்லுடைய மகிமை, இதனுடைய மகத்துவம், இது எவ்வளோ விலை உயர்ந்தது, கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாக பேசிக்கொண்டே வந்து வீட்டில் வைக்கிறார். வைத்த நாள் நேரம் முதல் அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய நிம்மதியே போனது. ஏனென்றால் ஒருவேளை இது எங்கிருந்து வந்தது யாராவது கேட்டால் நான் என்ன சொல்வேன்? அல்லது இதை எடுப்பதற்காக யாராவது திருடர்கள் வந்து எடுக்க முயற்சி செய்து என் உயிரை பறித்து விட்டால் நான் என்ன ஆவேன் என்றெல்லாம் நினைத்து அவர் உடலே மெலிந்து போனது. எப்பா சாமி, இந்த வைரக்கல் எனக்கு வேண்டாம், என் மகிழ்ச்சியே போனது என்று சொல்லி துறவிகிட்ட கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்டு, ஆமாம் நான் கேட்டவொன்னே கொடுத்தீங்க இல்லையா இந்த வைரக்கல்லை, அப்போது இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த வைரக்கல்லை கேட்டவொன்னே கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெருசாக உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன? அப்போ அந்த துறவி சொன்னார், வைரக்கல்லை விட பெரிதாக நான் வைத்திருப்பது கடவுளோடு ஒன்றித்திருப்பது தான் சொல்லி முடித்து விட்டார். கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கான வழியை அந்த நபருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு மகிழ்ச்சியோடு சொல்கிறார், வைரங்கள், தங்கங்கள், வைடூரியங்கள் அல்லது மாணிக்கங்களை விட மிக விலை உயர்ந்தது கடவுளோடு நாம் ஒன்றித்து, டு பி வித் ஜீசஸ், இல்லையா, டு யூனியன் வித் ஜீசஸ், கடவுளோடு நாம் இருப்பது. இட்ஸ் a beautiful time to reset என்று கூட சொல்லலாம். எது? திருப்பலி என்பது இட்ஸ் a time to reset, ஒரு மீண்டுமாக மறு ஆய்வு செய்து கடவுளோடு ஒன்றித்து இருக்கதான் நாம் மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு நாம் வருகின்றோம். கடவுளை நாம் தேடுகின்றோம், முயற்சிகள் எடுக்கின்றோம், பயிற்சிகள் நாம் செய்கின்றோம். அப்போது இன்றைய நாளுடைய பொது காலத்துடைய 25ஆம் ஞாயிறு இதுதான் செய்தி. அழிந்து போகின்ற செல்வத்தை விட அழியா பொக்கிஷம், புதையல், பொற்களஞ்சியமாக இருப்பது கடவுளுடைய ஆசை. கடவுளோடு இணைவது, சேருவது, ஒன்றித்திருப்பது, அழியா செல்வமாகிய அந்த இயேசுவை கதியென பெற்றுக்கொள்வது, அதான் இன்றைய நாளுடைய அற்புதமான மந்திரமாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, மலைப்பாதைகளில் நீங்கள் போனீர்கள் என்றால் சில வழிகாட்டுதல் இருக்கும். ஒலி எழுப்புங்கள் அல்லது மெதுவாக செல்லுங்கள், முந்தி செல்லாதீர்கள்
இதை பார்த்து நமக்கு கோபம் வருமான கோபம் வராது, எரிச்சலாக நமக்கு வராது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு தேவையானது. ஒலி எழுப்புங்கள், மெதுவாக செல்லுங்கள், முந்தி செல்லாதீர்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு திருச்சபை நம்முடைய மகிழ்வுக்கும் பாதுகாப்புக்கும் தரக்கூடிய ஒரு அழகான எச்சரிக்கை இல்லையா, ஒரு வார்னிங். எப்படி அந்த ஒலி எழுப்புகள் ஒரு வார்னிங்கோ அதுபோல் ஒரு எச்சரிக்கை தான் இன்றைய நாளுடைய செய்தியின் சுருக்கமாக. செல்வத்தை குறித்து நீங்கள் விழிப்பாய் இருங்கள். பி அவேக் ஆஃப் யுவர் வெல்த் ஆட்டிடியூட். பி அவேக், பி அலர்ட். செல்வங்கள், பணங்கள், வசதி வாய்ப்புகளை குறித்து நீங்கள் விழிப்பாய் இருங்கள். சில நேரங்களில் நமக்கு இந்த உலகத்தில் செல்வம் தான் பெருசு, பணம் தான் பெருசு, பணம் குவிப்பதுதான் பெருசு. அதனால தான் அடிக்கடி சொல்வேன், பணத்தால் வசதியை வாங்கலாம், ஆனால் வாழ்வை வாங்க முடியாது. பணத்தால் மனிதர்களை வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. பணத்தால் படுக்கையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் பதவியை பெறலாம், ஆனால் பாசத்தை பெற முடியாது. பணத்தால் மதிப்பை பெறலாம், ஆனால் மனிதத்தை பெற முடியாது. சில பேர் சொல்வார்கள், பணம் தான் ஃபாதர், பணம் தான், the money rules the world. Money can buy anything, everything in the world. தொடக்கத்தில் இருக்கலாம், சொல்லலாம். ஆனால் இன் ரியாலிட்டி, உண்மையை நாம் பார்த்தோம் என்றால் அது அல்ல. அந்த நாணம் நமக்கு எப்பொழுது வரும் என்றால், ஒரு கட்டத்தில் ஒரு அனுபவத்தில் தான் நமக்கு வரும். உண்மைதான், பணம்தான் அல்லது வசதிதான் பெரிதானது அல்ல, அவசியமானது, ஆனால் அதுவே பிரதானம் அல்ல. பங்கில் ஒரு முறை ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு 80 வயசு நபர் பார்க்க வரார். ஃபாதர், எனக்கு வயசு 80 ஆகுது, 40 வருஷம் நாயாக உழைச்சி நான் பணத்தை சம்பாதிச்சேன், அடுத்த 40 வருஷம் பேயாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை நான் காப்பாற்றினேன். நான் 80 வயசு நாயாக பேயாக இருந்தேனே தவிர மனுஷனாக நான் வாழ. வயசு என்ன அவருக்கு? 80. சரிங்களா? அப்போது அந்த நானும் அப்போ இல்லை. அப்போ நமக்கு எது முன்னுரிமை, எது பிரதானம்? ஆகையால் இன்றைக்கி அதுதான் செய்தி. அதை குறித்து நாம் விழிப்பாய் இருக்க. ஒரு முறை குரு நானக், சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குரு நானக், அவரை பார்க்க ஒரு வசதி படைத்த ஒரு பணக்காரர் வந்தார். தன் அருமை வெறுமைகள் எல்லாம் அந்த பணக்காரர் ரொம்ப பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ குருநானக்கு சொல்லுகிறார், ஒரு சாதாரண ஒரு குண்டூசி எடுத்து, இப்போ நம்ம இறந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த குண்டூசியை கொஞ்சம் கொண்டுட்டு வந்துடுறேன்னு. என்னது, இறந்த பிறகு குண்டூசியை கொண்டு வரணுமா? இது சாத்தியமா? அப்போ அவர் சொல்கிறார், குருநானக், ஒரு குண்டூசியை கூட உன்னால் கொண்டு வர முடியாது இறந்த பிறகு. இவ்வளோ பணத்தையும் வசதியும் உன்னால் கொண்டு வர முடியுமா இறந்த பிறகு என்று கேள்வியோட முடிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினுடைய வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. வறியோர்கள், ஏழைகள், எளியவர்களை, நசுக்குவர்களை, அடிமைப்படுத்துபவர்களை, எளியவர்கள், ஏழைகள் எல்லாம் நீங்கள் அடிமைப்படுத்துங்கள் என்றால், அல்லது உங்களை எண்ணமும் கவனம் செல்வம் தான் என்றால், கடவுள் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார், தண்டிப்பார். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஏழைகள், எளியவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன நடக்குதுன்னா, செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை தூக்கி எறிவது. யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர், நம்ம அந்த யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர், டிஷ்யூ பேப்பர் மாதிரி மனிதர்களை பயன்படுத்துவது. பணம் இருந்தால் ஒன்று, வசதி இருந்தால் ஒன்று, பயன்படுத்தி தூக்கி எறிவது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். உறவெல்லாம் ரெண்டாவது, பயன்படுத்தி யூஸ் இட் அண்ட் ஸ்கூஸ் இட் அண்ட் த்ரோ இட், அவ்வளோதான். பயன்படுத்தி தூக்கி எறிவது பணம் இருந்தால். இதை தான் அரசியல்வாதிகளும் செய்கிறார்கள், இதை தான் முதலாளித்துவம் செய்கிறார்கள். நமக்கு மேலே இருக்கிறவன் அதான் செய்கிறான் இல்லையா? நம்மளை பயன்படுத்தி ஒரு ஏழைகளை, எளியவர்களை, அல்லது நமக்கு மேலே இருப்பவங்க பயன்படுத்தி தூக்கி எறிவது. இது குடும்ப வாழ்க்கையில் கூட இருக்கும். திருமண குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியை பயன்படுத்தி தூக்கி எறிவது. ஏன் மனைவி கணவனை பயன்படுத்தி தூக்கி, பிள்ளைங்க, பெற்றோர்கள், யூத் மாஸ் நம்ம வைக்கிறோம். நிறைய பிள்ளைங்க பெற்றோர்களுடைய அன்பை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் தூக்கி எறிவது. நிறைய பெற்றோர்களை இன்றைக்கி பிள்ளைங்க கண்டுக்கிறதே இல்லை. தூக்கி எறிவு, ஜஸ்ட் யூஸிங் லைக் எ டிஷ்யூ பேப்பர் மனிதர்கள் இல்லையா? அதான் ஆண்டவர் இன்னைக்கு முதல் வாசகத்தில் எச்சரிக்கிறார். இட் கிவ்ஸ் அ வார்னிங். அப்படி செய்யாதீங்க இல்லையா? ஏழைகள், எளியவர்களை பயன்படுத்தி தூக்கி எறிவது சரியல்ல. அதற்கு மாறாக ஒரு மாற்று சிந்தனையை தருகிறார் இந்த நாளுடைய நற்செய்தி. செல்வத்தை பயன்படுத்தி தூக்கி எறி, அதுவல்ல, செல்வங்களை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்துக்கொள். அருமையான கருத்து.
மனிதர்களை சம்பாதித்துக்கொள். இன்றைக்கி நற்செய்தி கவனிச்சிங்களா? ஒரு நேர்மையற்ற ஒரு வீட்டு பொறுப்பாளரை பற்றி சொல்லப்படுகின்ற போது அவனை ஆண்டவர் பாராட்டுகிறார். கேட்டிங்களா? நீ நற்செய்தி கேட்டிங்களா? நமக்கே ஒரு ஷாக்காக இல்லை? நேர்மையற்றவர், அவர் என்ன தவறு செஞ்சால்? ஒரு தலைவரிடத்தில் வேலை செய்கிறார், கணக்கு வழக்கில் சரியாக இல்லை, வேலை விட்டு தூக்குகிறார். அந்த நபர் என்ன செய்ய, தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு, எவ்வளோ நீ கடன் பட்டிருக்கிற? 100 மூட்டை கோதுமை, இந்தா 80ன்னு எழுது. நீ எவ்வளோ கடன் பட்டிருக்கிற? 100 குடம் எண்ணெய், இந்தா 50ன்னு எழுது. அப்போது இது செய்தி போகுது தலைவர்கிட்ட. இயேசு சொன்ன ஓமை. அப்போ என்ன செய்கிறார் இயேசு? என்ன சொல்கிறார்? உன்னுடைய சாமர்த்தியத்தை, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை, உன் முன்மதியை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா உனக்கு வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் சொல்கிறான், நான் பிச்சை எடுக்கவும் முடியாது, மண் வெட்டவும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன செய்வேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்மையற்ற செல்வத்தை வைத்து அவன் ஆட்களை சம்பாதித்துக் கொள்கிறான். அந்த ஆட்டிடியூட் நேர்மையற்றவளாக இருக்கக்கூடாது என்பது அல்ல, நேர்மையாக இருக்க வேண்டும். அவர் ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையினுடைய அந்த ஒரு புள்ளி என்பது என்னன்னா, முன்மதியோடு இருப்பது. மனிதர்களை சம்பாதித்துக்கொள், தட் இஸ் அ பாயிண்ட். உறவுகளை சம்பாதித்துக்கொள். செல்வத்தை பயன்படுத்தி மனிதரை தூக்கி எறியாது, செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்துக்கொள். இல்லையா? மனிதர்களை சம்பாதி. ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமண வாழ்க்கையில் நிறைய உறவுகளை சம்பாதிப்பது. இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி, இந்த டேர்ம் உங்களுக்கு நல்லா தெரியும். நியூக்ளியர் ஃபேமிலினா ரொம்ப குறுகிடுச்சு. கூட்டு குடும்பம்லாம் இன்றைக்கி சாத்தியமற்ற சென்னை சமூக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், பட் தட்ஸ் நாட் ரைட். நாம் யாரோடும் தொடரல. அதனால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட், உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நிறைய பேர் எனக்கு இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், அவ்வளோதான் சம்மதம். ஆக நமக்கு எதுக்கு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம், போதும் இது போதும், நான் இவங்க கூட தான், இவங்ககிட்ட தான் பேசுவேன், இவங்க கூட தான் இருப்பேன், நீ வேண்டாம், மாமியார் வேண்டாம், மருமக வேண்டாம், மாமனார் வேண்டாம், அண்ணன் வேண்டாம், சித்தப்பா வேண்டாம், தாத்தா வேண்டாம், பெரியவங்க வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வாழக்கூடிய ஒரு கோரமான சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். மனிதர்களை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய இல்லை, செல்வங்களை பயன்படுத்தி நல்ல உறவுகளை உறவு தான் புனிதம். கணவன் மனைவியுடைய உறவு ஒரு புனிதம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு புனிதம். எல்லாரும் ஒன்றா இருப்பது, எல்லாரும் ஒன்றாக, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஒன்றா இருப்பது உறவே புனிதம் என்கிறார் மார்ட்டின் பூபர். ஆகையால் உறவுகள், ஆக அன்புக்குரியவர்களே, அற்புதமான சிந்தனை. நாம் மனிதர்கள் செல்வங்களை பயன்படுத்தி மனிதர்களை தூக்கி எறிவது அல்ல, செல்வங்களை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்து கொண்டு நல்ல 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 உறவுகளோடு வாழ, மகிழ்வோடு வாழ. யாருக்கு என்னைக்கு எப்போது என்ற முடிவு தெரியாது, ஆனால் இருக்கின்ற காலத்தில் மகிழ்வோடு மனநிறைவோடு நல்ல உறவுகளோடு வாழதான் அற்புதமான சிந்தனை. த லாஸ்ட் டெம்டேஷன் என்ற ஒரு ஆங்கில புத்தகம், அதை எழுதியது நிக்கோஸ் கேசவன்தாஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். ஒரு சாதாரண நிகழ்வை அவரை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு சாலையில் நடந்து கொண்டு சென்றேன். ஒரு வயசான பாட்டி திடீரென்று 2 பழங்கள் கொடுத்தார்கள். 2 பழங்களை வாங்கி கொண்டு அந்த பாட்டியை பார்த்து சொன்னேன், என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டி என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 பழத்தை கொடுக்கறதுக்கு உன்னை நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா என்ன? நீ மனுஷன்று போதாதா இந்த பழத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு? ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய நல்ல மனித உறவுகளை வளர்த்து கொண்டு மனிதனோடு மனிதனாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதான் கல்வி. நீங்கள் எல்லாம் நிறைய பேர் படிக்கிறீங்களே, நிறைய பேர் படிக்கிறீங்க. வாட் இஸ் எஜுகேஷன்? வாட் இஸ் எஜுகேஷன்? மை சிம்பிள் டெஃபனிஷன் ஆன் எஜுகேஷன், டு பிகம் more and more human. That is my simple definition of education. What is education? It's nothing but to become more human. ஒரு மனிதனாக உருவாவதுதான் கல்வி. ஆக கல்வி என்பது அதுதான், மனிதனாக மனிதநேயத்தோடு வாழ்வதுதானாக. அன்புக்குரியவர்களே, திருப்பலி என்பது உறவு, ஒப்புரவின் அடையாளம். நாம் எல்லோரும் உறவுகளோடு வாழ்கிறோம். நல்ல உறவுகளை சம்பாதித்து கொள்ளுங்கள். செல்வங்களை, வசதி வாய்ப்புகள் நமக்கு இருப்பதில் நிறைவு கண்டு நல்ல உறவுகள், இயேசுவோட நல்ல உறவு, பிறரோடு நல்ல அக்கம் பக்கத்தில் நல்ல உறவுகளை சம்பாதித்து முன்மதி உடையவராய் சாமர்த்தியமாக சாதுரியமாக இருக்கதான் அற்புதமான இந்த நாளுடைய சிந்தனை. ஆக தொடர்ந்து நாம் சிந்திப்போம், ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். ஆண்டவர் நிறைவாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசப்படுவாங்க.
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். செல்வங்களை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்துக்கொள். முன்மதியுடையவர்களாகவும் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாக நம்முடைய வாழ்வு நல் உறவுகளோடு செல்ல கடவுளுடைய அருள் ஆசிரியை சில பல பொது தேவைகளை முன்வைத்து நான் சுபிப்போம். ஞானத்தின் ஊற்றே எம்மிறைவா, எமது திரு அவையினையும் இறை மக்களையும் வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் உமது நம்பிக்கைக்குரியவர்களாய் திகழ்ந்து தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு பொறுப்புள்ள பணியாளர்களாக எல்லா கடமைகளையும் நீர் விரும்பியபடி செய்திட உமது ஞானத்தை அவர்களுக்கு நிறைவாக தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தேவனே இறைவா, எம் நாட்டு மக்களை அன்போடும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர்கள் தங்கள் கடமையை மேன்மையினை உணர்ந்து மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்தாமல் நாட்டு மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரே குடும்பத்தின் உறவுகள் என்ற சிந்தனையோடு நாட்டு மக்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாருக்கும் எல்லாமான இறைவா, படித்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் தேவையான தருணத்தில் திருமணம், குழந்தை செல்வத்தையும், முதியோர்களுக்கு உணவு, உடை, இருப்பிட பாதுகாப்பையும், நோயாளிகளுக்கு நற்சுகத்தையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், வழக்கு விசாரணைகளில் வெற்றியையும், கடனில் தவிப்போருக்கு மீட்பையும் தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, கடவுளுக்கும் மனிதருக்கும் நீரே இணைப்பாளராய் இருந்தது போல நாங்களும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல இணைப்பாளர்களாக செயல்படும் போது ஏற்படுகின்ற தடைகள், தடுமாற்றங்கள், சவால்கள், சங்கடங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா நல்ல செயல்களிலும் எங்களோடு இருந்து செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We all come over here to pray, to surrender, to offer ourselves to Jesus. So let's all pray unceasingly to receive the abundant blessings from Jesus. இயேசுவின் அருளை நாம் கேட்போம். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகள், நாம் படுகின்ற கஷ்டங்கள், சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இவையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து சரி செய்து முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்ல, மாற்றத்தை நோக்கி செல்ல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டும்.
நாம் கேட்கின்ற மனசுக்குள்ளாக தேங்கி கிடக்கின்ற அனைத்து தேவைகளெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். அந்த இயேசு ஆண்டவரோடு ஒன்றித்து நிச்சயமாக மன நிறைவோடு வாழ அந்த ஆண்டவன் வழிவகை செய்வாராக. ஆமென். வருவோம் காணிக்கைப்பாடு. நான் தரும் காணிக்கையை உங்களுடன் நீப்பாயின் நான் தரும் காணிக்கையை உங்களுடன் நீப்பாயின் இறைவா பலியென என்னை நான் தருகின்றேன் பலியென என்னை நான் தருகின்றேன் பதமல பணிந்து வருகின்றேன் பதமல பணிந்து வருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உமக்குடன் நீப்பாயின் இறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையை உமக்குடன் நீப்பாயின் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி என்று நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அது மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றலும்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடு அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானது என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இல்லைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் வந்து பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்று இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் அது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டென நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்து ஆகவே வானகத் தூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேதமைப்பு வந்த துறை குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா.
சொன்னார். ஆண்டவர் இயேசுவோடு அழகான பொழுது. இது கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்று நம்முடைய வாழ்வின் பிழைப்பை நகர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அருள் ஆசி. நிச்சயமாக எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெறுங்கையாய் நாம் வந்தாலும், குறைகளோடு நாம் இருந்தாலும், பலவீனங்களோடு நாம் புரண்டாலும், அந்த ஆண்டவன் அவருடைய பலத்தால் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க நம்மை அழைக்கிற ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவா, நீரே எங்களுக்கு கதியும் சரணாகதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அற்புதமான உன்னதமான உயர்வுள்ள விலை மதிப்பற்ற அவருடைய திருவுடல் இரத்தத்தினுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவிய பொழுது காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நலிச்செடுத்து அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு பெருந்தை ஆருடைய பின் கிண்ணத்தையும் எடுத்து தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய சார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மற்றுமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்களை விலைகள் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா
மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அழிந்து போகும் செல்வத்தை அல்ல, அழியா செல்வமாகிய ஒப்பற்ற செல்வம் அந்த ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதுதான் எல்லாவற்றையும் மேலானது. ஆகவே செல்வங்களை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்து நல் உறவுகளோடு வாழ நல் உறவின் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவர்களுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவருடைய திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடுவோருக்கெல்லாம் நலமும் நம்புவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கிற ஆண்டவர் இவர். சாமர்த்தியமாக முன்மதியோடு சாதுரியமாக நம்முடைய வாழ்வு நல் உறவுகள் கொண்டு இறை உறவிலும் பிறர் உறவிலும் நிறைவு காண முழுமை காண செழுமையோடு வாழ அந்த ஆண்டவர் நம்மை தேடி வளப்படுத்தி பலத்தோடு நலத்தோடு வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். காணீரம் காணும் மொழியாக நாளும் இன்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். காணீரம் காணும் மொழியாக நாளும் இன்னாவில் ஆனந்தராகும்.
உடம்பாடினே எரிகொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண இடத்தோடு உனை தேடினே நீரண்டும் ஏக நேரங்கள் நீர நான் இந்த உடம்பாடினே வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன்னன்பில் ஒன்றாகிறேன் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் காணும் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்தராம் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்த்தியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் கண்போடு என்னை ஏவிடும் வருகவின் கண்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கி எம் பயணத்தில் நற்செய்தின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தில் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டும் வாரம் வாரம் என்ற சிந்தனைகளோடு வருவதும் செல்வதும் நம்மையே நாம் புதுப்பித்து கொண்டு மகிழ்வோடு மன நிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு நல் உறவுகளோடு வாழ கடவுள் தரக்கூடிய அற்புதமான அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இந்த நாளும் சரி வருகின்ற நாட்களும் சரி நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் பலமும் தஞ்சம் என்று விருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருந்த ஆண்டவன் ஆசீர் எப்போதும் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி புதிய நாள் புதிய வாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி கரவொலி எழுப்பி ஆண்டவனுக்கு மகிமையும் ஆசீர்வாதத்தும் சொல்லுவோம். சில அறிவிப்புகள். பொது காலத்தினுடைய 25ஆம் ஞாயிறு இந்த 11 மணி சிறப்பு திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பங்கினுடைய இளையோர் இளம்பெண்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அவளுக்கு நாம் தெரிவிப்போம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள்
இன்றைக்கு புனிதர் மத்தேயுடைய விழா, ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆண்டவருக்கு முன்னுரிமை. இல்லை என்றால் புனிதருடைய விழாவை நமக்கு திருத்துதர் மத்தேயு அப்போஸ்தலரில் ஒருவர், எழுத்தாளர் இல்லையா, நற்செய்தியாளர். நம்முடைய சென்னை மயிலை உயர் மாவட்டத்தில் ஒரே ஒரு பங்கு தான் மத்தேயு பங்கு இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் 5 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்தேன். பள்ளிக்கூடலாம் கட்டி இந்த பக்தியெல்லாம் நான் தான் தொடங்கி வைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தேன். என்னவென்றால், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை அருள்பவர் திருத்துதர் மத்தேயு. இஸ் அ பேட்டன் சைட் ஆஃப் த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஹி வாஸ் எ டேக்ஸ் கலெக்டர். ஆகையால் அந்த அடைமொழி நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. பொருளாதார நெருக்கடி விடுதலை ஆக இந்த நாளில் ஜெபிக்கலாம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித பியோ அவருடைய விழா. புனித பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் நீங்கள் வேண்டுங்க. புனித பியோ, பாத்ரோ பியோ அருமையான ஒரு வாழும் புனிதராக வாழ்ந்தவர். அவர் திருப்பலி வைத்தால் பல மணி நேரம் கணக்கு வைத்து கொண்டே இருப்பார். 5 காயங்கள் வரம் பெற்றது, ஸ்டிக்மா என்று சொல்வார்கள். எஸ் காட் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்டிக்மா. ஆண்டவருடைய அந்த 5 காயங்கள் அவருடைய உடலில் ஏற்பட்ட அவ்வளோ ஒரு அழகான ஒரு புனிதர். அவருடைய கல்லறைக்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இறந்தது 1968 இல்லையா, சென்ட் ஜோவானியோ ரொட்டாண்டோ என்ற இடத்தில் தான் அந்த அவருடைய உடலானது வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் ஒரு முறை பார்த்தேன், இன்னொரு முறை பார்த்தேன், மீண்டும் மீண்டுமாக பார்க்க என்னை தூண்டியது என்னவென்றால், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடல். முடி கூட, இந்த முடி கூட வெள்ளை கலர், இந்த முடி கூட அவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்குது. சச் எ செயின்ட்லி மேன். ஆகையால் குறிப்பாக உடல் சுகத்திலிருந்து நாம் விடுதலை பெற லெட்ஸ் ஆல் ப்ரே டு செயின்ட் பாத்ரோ பியோ அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம். அவருடைய விழா செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை புனித கோஸ்மாஸ் தமியானுடைய விழா. சனிக்கிழமை புனித வின்சென்ட் ஏ பவுல். அவர் பார்த்திங்கன்னா பிரான்ஸ். அவருடைய கல்லறைக்கும் செல்ல ஒரு வாய்ப்பும் கிடைத்து உயர ஒரு இடத்தில் வைத்திருப்பார்கள். பணக்காரர்கள் வசதி படைத்தவர்களிடமிருந்து நன்கொடை வாங்கி ஏழைகளுக்கு அற்புதமான பணி செய்தவர் தான் சென்ட் வின்சென்ட் ஏ பால். எல்லா பங்குகளிலும் வின்சென்ட் ஏ பால் ரொம்ப ஆக்டிவாக நம்முடைய பங்கில் வெகு சிறப்பாக செயல்படுகிறார்கள். சென்ட் வின்சென்ட் ஏ பால். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 70,600. பங்கு திருவிழா பற்றிய சுருக்கமான அறிவிப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக சொல்லுகின்றேன். பங்கு திருவிழா நமக்கு 69வது திருவிழாவை நாம் கொண்டாடப் போகிறோம். அடுத்த வாரம் உங்களை அழகாக தயாரிக்கப் போகிறோம். ஆகிய தயாரிப்புக்கு நீங்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுங்கள். நிச்சயமாக இந்த வருஷமும் திருவிழா ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக அமையும். ஆகையால் இப்பொழுது திருவிழாவுக்கான தேதிகள் மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கொடியேற்றம் அக்டோபர் 4, பிறகு தொடர்ந்த நவநாட்கள். 11ஆம் தேதி நற்கருணை பெருவிழா, 12ஆம் தேதி தேர் திருவிழா, 13ஆம் தேதி கொடி இறக்கம். இந்த திருவிழா எதை மையப்படுத்தி வைக்கின்றோம்? பாத்திமா அன்னை போர்ச்சுகலில் காட்சி கொடுத்ததை வைத்து. முதல் காட்சி எப்போது நடைபெற்றது? முதல் காட்சி சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் காட்சி நானே ஒரு குறைஞ்சபட்சம் 102 முறை சொல்லியிருப்பேன். முதல் காட்சி எப்போ? மே மாதம் 13. எந்த வருஷம் அது? எந்த வருஷம்? எத்தனை முறை? நான் ஏறக்குறைய 1917 முறை சொல்லியிருப்பேன். அதான் வருஷமே 1917. என்னது? மே மாதம் 13 இல்லையா? எத்தனாவது காட்சி? அக்டோபர் மாதம் எத்தனாவது காட்சி? 6வது காட்சி. த 6th apparitions, the famous renowned apparitions of Our Lady of Fatima. Very important. அந்த காட்சியில் தான் மாதா கிட்ட பேர் கேட்பாங்க. 3 சிறுவர்கள். மாதா என்ன பேர் சொன்னாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பேர் சொன்னாங்க? சொன்னால் ஒரு ஜோமால பரிசு உங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். நானே அமலோர் பண்ணுறது லூர்து காட்சி. வெரி குட், சொல்கிறது சந்தோஷம். என்ன காட்சியில் மாதா பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைங்க கேட்பாங்க. கரெக்ட் சொல்லுங்கள். A Lady of Rosary. A Lady of Rosary. சரிங்களா? உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கலாம். கோரஸாக சொன்னீங்க போல், கொயராக சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு கொயர் தான் பரிசு. சரியா? அதில் என்னது? ஜெபமாலை மாதா என்ற பெயர் அந்த காட்சியில் தான் சொல்லப்பட்டது. விழா நம்ம சிறப்பாக செய்வோம். அதில் திருவிழாவுக்கான பிரிவுகள் கொடுங்க. சரிங்களா? ரொம்ப கிராண்டாக இந்த வருஷமும் நான் திருவிழா அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கொண்டாடுவோம். நோட்டீஸ் வாங்கிட்டீங்களா? நோட்டீஸ் வந்துருச்சா? உங்கள் கைக்கு வந்துருச்சா? வரலையா? வராது, நாம் தான் போய் வாங்கணும். சரியா? ஆகையால் அன்பிய பொறுப்பாளர் மூலமாக வாங்கிக்கிங்க. இல்லைனா போகும்போது பங்கு ஆஃபீஸில் வாங்கிட்டு போங்க. திருவிழா நோட்டீஸ் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இந்த திருவிழா நோட்டீஸை நம்ம பயன்படுத்துவோம். இதில் மாதா ஜபம் இருக்குது. அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி திருவிழாவுக்கு நம்ம தயார் செய்யலாம் என்று. அடுத்த வாரத்துக்கான அறிவிப்பு. பிறகு செப்டம்பர் மாதம் விவிலிய வினாக்கள். ஆகையால் விவிலிய படியுங்கள், விவிலியத்தை வாசியுங்கள். த இக்னரன்ஸ் ஆஃப் பைபிள் இஸ் த இக்னரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். செயின்ட் ஜெரோம் பார்த்தீங்களா? விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவ அறியாதவன், அதான் அதோடைய வார்த்தை. ஆகையால் பைபிள் எடுத்து வாசிங்க.
பைபிள் அந்த வினாக்கள் கொடுக்கப்படுகிறது, முயற்சி எடுங்கள் பங்கெடுக்க. அதோடு அன்புக்குரியவர்களே, அக்டோபர் 10ஆம் தேதி வினாக்களை எழுதி நீங்கள் கொடுக்கலாம். வினாடி வினால் பங்கெடுக்க விரும்புபவர்களுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி வினாடி வினா நடைபெறும். பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எக்ஸிபிஷன் தயாரிப்போடு வாங்க. திருப்பலி முடிஞ்சோடு நீங்கள் விவிலிய கண்காட்சிக்கு சென்று உங்களுடைய விவிலிய அறிவை வளர்த்துக்கொள்ள அது உதவியாக இருக்கும். பிறகு எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மாதம் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை இட்ஸ் அ ஸ்பெஷல் மாஸ் ஃபார் த யூத். சரிங்களா? இப்போ நான் கூப்பிடுவேன், எல்லா யூத்தையும் நான் கூப்பிடுவேன். சில பேர் யூத்தெல்லாம் சீக்கிரம் வருவான், சில யூத்து பூத்து மாதிரி உட்காந்து இருப்பாங்க. சரியா? எழுந்துவும் மாட்டான். அவன் யூத்தா டெலிஃபோன் பூத்தா டவுட்டாக இருக்கும். சரியா? ஆகல யூத்னா முன்னாடி வரணும். சரிங்களா? அப்போ தான் இன்னும் கூடுதலாக உற்சாகத்தோடு நீங்கள் பிள்ளைங்க பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் 3ஆவது ஞாயிறு நமக்கு இளைஞர் ஞாயிறு. ஃபேமிலி கார்டு வாங்கிட்டீங்களா? நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப கையேடு வாங்காதவங்க பங்குஃபாரை பார்த்து வாங்கிக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. தாஸ்புரத்தில் வருகின்ற சனிக்கிழமை திருப்பலி இருக்கும். எழுந்து நிற்போம். இளையோர்கள் முன்னாடி வாங்க. இளையோர் சொன்ன பார்த்தீங்களா, யூத்தா இல்லை பூத்தான்னு பார்ப்போம். வாங்க எல்லாம் இளையோர்கள், ஆல் தோஸ் ஆர் நாட் எட் மேரிட், முன்னாடி வாங்க. மாதாவுடைய ஆசீர்வாதம். சீக்கிரம் வாங்க பார்ப்போம். பிள்ளைங்கள்லாம் ஆண் பெண் பிள்ளைங்க கரெக்டாக மாதாவை பார்த்து நில்லுங்க. மாதாவை பார்த்து நில்லுங்க. பாத்திமா தாய் ரொம்ப இங்கே பாருங்கள். உங்களுக்கு அருமை தெரியுதான்னு தெரில. காலையில் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா இல்லை, காலையில் வந்து அப்படியே வந்து நில்லுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருங்க. கிட்னி ஃபெயிலியர், அவங்க கணவருக்கு கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ். மாதாக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, க்யூர் ஆகுது. நிறைய அற்புதங்கள். மாதா அவ்வளோ அழகு, அம்மா அவ்வளோ அழகு மாதாவிடுது. அங்கே போய்ட்டு எல்லாம் மாதாவை பார்த்து அப்படின்னு இல்லைங்க பார்ப்போம். உங்களுடைய கண்கள் மாதாவை பார்க்கணும். முன்னாடி நகர்ந்து போங்க. ஜேசி பேச்சு உங்களை நகர்த்த முடியாது என்னால். முன்னாடி போங்க. ஓகே, மாதாவை பாருங்கள். ஓகே, இப்போ இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறகு திருப்பலியினுடைய முடிவில் மாதாவுடைய மேலே இருக்கக்கூடிய யூத்து கூட முன்னாடி வந்துடுங்க. எல்லோரும் வாங்க. மாதாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இளையோர்களை ரொம்ப பிடிக்கும். ஆகையால் உங்களுடைய பல்வேறு விதமான எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும். அன்ன இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டலும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெரியோர்கள் கரங்களை உயர்த்தி இளையோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இங்கே மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்க சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. எல்லாருக்காகவும் ஜெபம். பிள்ளைகள் நீங்கள் கரங்களுக்கு வைத்து மாதா கிட்டே ஜெபம் பண்ணுங்க. இப்படி வந்துருக்கு. ஜஸ்ட் கம் சென்டர் டு த ஆல்டர். ஜஸ்ட் லுக் அட் மர்மசி ஹவு த பேரண்ட், ஹவு த எல்டர்ஸ் ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கும், புரியாத பல விஷயங்கள் இருக்கும், கவனச்சிதறல்கள். மாதா கிட்டே ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள் நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி சிறியோர்கள் இளையோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, அற்புதமான இந்த சன்னிதானத்தில் உம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு மாதம் 3ஆம் ஞாயிறு கூடுதலாக இவர்கள் மேல் சற்று உயர்வான கவனத்தை வைத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு, இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு முறை, பிள்ளைகள் இன்றைய தொழில்நுட்ப அசூர வளர்ச்சியில் நல்லது கெட்டதையெல்லாம் பார்த்து கொண்டு நன்மைகளெல்லாம் சில நேரம் உதறிவிட்டு தீமையே பிரதானம், சாதாரண சிறிய மகிழ்ச்சிக்காக எல்லாவற்றையும் விலை கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்ப ஒரு இளைய சமுதாயத்தினுடைய அந்த போராட்டத்தில் சவால்களை உள்வாங்கி தங்கள் எண்ணமும் கவனமும் உயரிய நோக்கத்திற்காக, லட்சிய வாழ்க்கைக்காக என்று இயேசுவை இதயத்தில் பதிய வைத்து பெற்றோர்கள் பெரியவர்கள் அந்த முன்னுரிமை பிரதானம், அவருக்குரிய மரியாதை. இந்த பிள்ளைகள் அன்பான தாயே, இதோ பெரியவர்களெல்லாம் இணைந்து இந்த பிள்ளைகள் மேல் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற தருணத்தை ஆசீர்வதித்தோம். இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடல்கள், இவருடைய வாழ்க்கையிலுடைய புரியாத புதிர்கள், இவருடைய வாழ்க்கையிலுடைய கவனச்சிதறல்கள், சாதாரண பழக்க வழக்குகள், தீமையான பழக்க வழக்கங்கள், இவற்றிலிருந்து வெளிவந்து தங்களுடைய இளமை காலத்தை, இளமையான அந்த பருவத்தை ஆக்கப்பூர்வமான சக்திக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம். எங்கெல்லாம் பிள்ளைகள் கல்லூரியில் பயிலக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் ஞானத்தோடு அந்த கல்வியில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க, வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வேலையில் சேர்ந்து உழைத்து கொண்டிருப்பவர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற பிள்ளைகளெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். அம்மா தாயே, ஒரு கரத்தில் இந்த ஆண்டவர் இயேசு வைத்திருப்பது போல இந்த பிள்ளைகள் இளையோர்களை வைத்து வழி நம்முடைய காட்சிகளில்
பல்வேறு காட்சிகளில் இளையோர்களை பயன்படுத்துகின்றேன். ஆகவே இந்த இளையோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிச்சயமாக ஒரு ஆக்கபூர்வமான ஆசீர்வாதங்கள் பெற்று உயர வளர லட்சியத்தோடு வாழ இதோ இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம் செபிப்போம். அன்னை இடத்தில் எல்லோரும் செபிப்போம். அம்மா தாயே, இங்கே குடியிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வந்தவர்கள், வர இயலாதவர்கள், பார்ப்போர், செபிப்போர், வேண்டுவோர், நம்பிக்கையோடு நிற்போர், இதோ வீடுகளிலிருந்து புறப்பட்டு வெறுமையோடு வந்து நிற்போரெல்லாம் வெற்றிடம் இல்லாமல் வெறுமை இல்லாமல் வளமையோடு சக்தியோடு செல்ல அருள் புரிவீராக. தாயே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அம்மா என்று உயரிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் நீர் அருளும் ஆசீர்வாதத்தை பொழியக்கூடிய தாயே, இங்கே குழுமிருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ தங்களுடைய திருமண குடும்ப வாழ்க்கையில் போராடுகின்ற போராட்டம் நிறைந்த வாழ்க்கை சூழலில் அம்மா நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு இருப்பதில் நிறைவு கண்ட நல் உறவுகளோடு வாழ அருள் புரியும். நிச்சயமாக இந்த அருட்தலத்திலிருந்து திருத்தலத்திலிருந்து அருளையும் ஆசீர்வாதம் பெற்று இருப்பதில் நிறைவு கண்டு எதிர் நாட்களில் வரக்கூடிய அத்தனை நாட்களையும் ஆசீர்வாதமாக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ இந்த நாள், இந்த வாரம் நாங்கள் செய்யப்போகிற பயணங்கள், எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள், முடிவுகள் அத்தனையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களையும் உம்முடைய ஒரு தாய் பிள்ளை போல நீர் எல்லாரும் தாயே, எல்லா மக்களும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பெறுவார்களாக. ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேர் பெற்றோர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் மாதா வைத்து பிள்ளைகள் ஆசீர்வாதம், என்னை வைத்து ஆசீர்வாதம். பிள்ளைகள், இளையோர்கள், நீங்கள் சென்று மாதாவுடைய பாதத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவிடுத்து விட்டு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். இறுதி பாடலை பாருங்கள். உண்மை வாழ்வழித்து தன்னை
இறைவனுக்கு தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு இதழால் நன்றி சொன்னார். இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.